சரி, ரவி ப்ரோ, செல்வா, வணக்கம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். ரைட்டா? ம், ஃபர்ஸ்ட்டு திங்கு, நீங்க வந்துட்டு பேசுறதுன்னு சொல்லிட்டு ஸ்பேஸுக்கு வந்தாச்சு. நீங்க வந்துட்டு ம், டைம் கிடைக்கும்போது தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றதே வந்துட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் ம், அந்த டைம் வரும்போது தான், அவர் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா வின் பண்ற கேண்டிடேட்ன்றத அதிகாரப்பூர்வமா வந்ததுக்கு அப்புறமா சொல்லலான்ட்டு இருக்கீங்களா? இது ம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு ம், செகண்ட் பாயிண்ட், நீங்க வந்துட்டு முத்துக்குமரனுக்கு பேசுறீங்க. சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ம். பெர்ஸ்பெக்டிவ். நீங்க ஒரு பிளேயர சூஸ் பண்ணி அந்த 10 டேஸ்க்கு அப்புறமா உங்களோட கேம் கிராஃப் எப்படி போகுதுன்னு இதெல்லாம் பார்ப்பீங்க. எனக்கு கூட இருந்து நெறைய இவங்க எல்லாரோட நெறைய பேசியிருக்கேன்றதுனால தெரியும் எனக்கு. நான் அந்த ஃபேக்டர் எல்லாம் ஒத்தி வச்சுட்டு, முதல் 3 வாரம் முத்துக்குமரன் கேம் விளையாடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு 4 வாரம், 5 வாரம் ஆளே காணோம். இங்க எனக்கு ம், இங்க கொஸ்டின் ஆஃப் டவுட் வித் முத்துக்குமரன். மத்த ப்ரீவியஸ் சீசன்ஸ் போன எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல ஒரு வெவ்வேறு ஃபேக்டர்ல இருந்து போயிருப்பாங்க. தே நோ ம், எந்த இடத்துல எப்படி ஆக்ஸலரேட் பண்ணணும்ன்றது அதிகப்படியா செய்யும். முத்துக்குமரனுக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாம போகலாம். ஏன்னா என்டையர்லி அவரோட ஜானர் ஆஃப் ஜாப் இஸ் டிஃபரெண்ட். இந்த வகையில ம், இந்த 3 வாரத்துல அதிகப்படியா விளையாடிட்டு இவருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்றது அதிகப்படியா தெரியாது. வைல்ட் கார்டு உள்ள ம். போயிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்களா இல்ல குடுக்கலையான்னு தெரியல. இப்போ வைல்ட் கார்டு உள்ள போனதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் கம்ப்ளீட்டா ஒரு 3 வாரம் 4 வாரம் கேம்ல வராததுக்கான காரணம் என்ன? அருண் வந்துட்டு அதிகமா வந்துட்டு அவுட் ஷைன் ஆகுற காரணம் என்ன? எ இப்ப வெளியில நடக்கிற நான் விஷயம் தெரியாதுல்ல முத்துக்குமரன். இப்ப நீங்க ஸ்ட்ராங்கான பிளேயர்ன்னு சொல்றீங்கன்னா, ஒரு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் எங்கேயுமே டவுன் ஆக மாட்டாங்க. ரைட்டா? எங்கேயுமே டவுன் ஆக மாட்டாங்க. அது டெலிபரேட்டா ஒரு 4 வாரம் அவரு டவுன் ஆகுறதுக்கான ரீசன் என்ன சொல்ல போறீங்க நீங்க? ஹவ் ஹி இஸ் இல்ல வெரி மச் கான்ஃபிடென்ட் அதத்தான் அவரு தட் நம்ம சொல்ட்டாரே. வந்துட்டு ஸ்ட்ராங்கா நோ, 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 போயிடுவோன்ட்டு. நோ செல்வா. அதான் அவர் ஃபர்ஸ்ட்டே ஆன்சர் பண்ணிட்டாரே. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு அப்படி இருக்கு. செல்வா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு அது கேம் பிளானா இருக்குன்னு சொல்லி அவரு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அதே கேள்வி கேட்கறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஓகே இல்ல, தான் இல்ல. நெனைக்கிறேன். அது இல் இல் பெர்ஸ்பெக்டிவா இருக்குன்னு சொல்றாரு. பட் அதுக்கு அவரு ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் அதுக்கான பாயிண்ட் சொல்லலையே. எனக்கு செல்வா, நான் ம். ஒரு விஷயம் சொல்றேன் செல்வா. நீ நீ உனக்கு புரியுற மாரி நீ சொல்றான். செல்வா, இப்ப ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு வந்து எல்லாருடைய கேம்லயும் ஒரு ஒரு ஐடியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆஸ் அ பிளேயரா, ஆஸ் அ ரிவ்யூவர். உங்க எல்லார விட எனக்கு ஒரு அந்த ஒரு பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு ம். பிளேயர், ஒரு ரிவ்யூவர். சரியா? லாங் டைம் ரிவ்யூவர். இன்னொன்னு அ உங்கள மாரி நானும் வந்து இந்த ஷோவ பார்க்குற ஒரு ஃபேன் ஃபாலோயர். 3 ஓகே. பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குறேன். ம். இந்த 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 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்பொழுது, ஜியோகிராபிக்கலி அந்த இடமும், இந்த கேம் பிளானும் இருந்த அந்த புரோட்டோடைப்ப அவங்க உடைச்சுட்டாங்க. இது ஒரு அணி சார்ந்த விளையாட்டு. பாய்ஸ், கேர்ள்ஸ்ன்ற அந்த கேம வந்து பிரிச்சுட்டாங்க. சரியா? அப்போ வந்து ஒரு காலிபரேஷன் ஆஃப் பிரஷர் இருக்கும்பொழுது, ஒருத்தன் பின்னாடி ஒரு அணியே இருந்துச்சு. சரியா? அப்ப மைலேஜ் ஆஃப் விசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்ப போதுமான அளவுக்கான மைலேஜ்ல நான் சொல்ற எல்லா கருத்துக்களும் செல்வா, ம். என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து இன்னொரு பிளேயர சப்ஸ்டான்ஷியலி டவுன் பண்ணி நான் எதுவுமே பேசலையே. நான் பேசுறது என் பிளேயரோட மெரிட்ட பத்தி மட்டும் தான் பேசுறேன். என் பிளேயரோடைய கன்சர்ன் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா, ஒரு இடத்துல ஹோஸ்ட்டே வெளியில வந்து சொல்லிட்டாரு, "பேசாம கப்ப தூக்கி அவங்க கையிலேயே குடுத்துருங்களேன்" அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒருத்தன் ரீச் ஆகவே, ரொம்ப சீக்கிரமா அவுட் ஆஃப் ஆல் தி சீசன்ல ஒரு 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 ஹோஸ்ட் வாயில வர்ற அளவுக்கு ரீச் வந்து ப்ரெடாமினன்ட்லி ஜாஸ்தியா இருந்த ஒரு பிளேயர், அப்ரப்ட்லி அதுக்கப்புறம் வர்ற வீக்ஸ்ல வந்து தேர் குட் பி அ டிராஸ்டிக் சேஞ்சுன்னு உங்களோட ஒப்பீனியன். நான் வந்து இத அப்படியே டிஃபர் ஆகுற இடம் என்னன்னா, அது உனக்கு தான் செல்வா வந்து அவ்ளோ மைலேஜ் காமிச்சவனுடைய அ விஷுவல் ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப, அதாவது ஆன் கிரவுண்ட் ஆஃப் டாக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது ஒ அ வெகுஜன மக்கள் எதிர்பார்ப்புகளை அதிகமா கொண்ட பீப்பிள் கிட்டக்க வந்து சடனா வந்து அ ஒரு பெரிய ஃப்ளோ கட் ஆன மாரி இருக்கு. இன்ஃபாக்ட் அத வந்து ஒரு அளவுக்கு விஷுவலி நான் வந்து ஒத்துப்பனே தவிர, பிளேயரோட கேம் கன்சிஸ்டன்சி குறைஞ்சு போச்சுன்னு நான் எப்படி ஒத்துப்பேன்? பிளேயரோட கேம் கன்சிஸ்டன்சி எங்க தெரியுமா குறையும்? அந்த பிளேயர நீங்க ஒரு 8 பேர் நீங்க ஒரு லாஜிக்கலி மேபி ஆலனுக்கு இது மச் மோர் ப்ரிசைஸ்லி புரியும். ஏன்னா, அவரு தான் இந்த பாயிண்ட்டையும் எடுத்து வச்சாரு. ஒருத்தன 10 வாரம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சுத்தி, சுத்தி அடிச்சு நாமினேட் பண்ணா காப்பாத்துறது யாரு? மக்கள். அதே கான்செப்ட் தான். ஒருத்தன் 5 வாரமோ, 4 வாரமோ விளையாடுறவன அப்படியே தூக்கிட்டு எண்ட் வரைக்கும் அவன் நாமினேஷனுக்கு வரான் வரலன்றதெல்லாம் 2வது கேட்டகரி. ஆனா, அவன வின்னிங் வரைக்கும் கூட்டிட்டு போனா அதே மக்கள் தான். அந்த மக்களுக்கு தெரியும். இவன் வின்னிங் கேண்டிடேட்டா இல்லையான்றது. அந்த வின்னிங் கேண்டிடேட்ட இப்ப இல்ல. சீசனா மக்கள் பார்த்துட்டு வராங்க. ரிலேட்டபிளி முத்துக்குமரன் மாரியான ஒரு பெர்சனுக்கு ரிலேட்டபிளான சவுத் கனெக்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அந்த கனெக்ட் ஆஃப் பீப்பிள் வந்து முத்துக்குமரனுடைய கேம் பிளே இல்லன்னு நீங்க இப்போ ஒரு தாக்கமா சொல்ற அந்த ஒரு விஷயம், அதாவது இன்டரப்டிவா அவனுடைய கேம் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம்,
கன்வெர்டபிளி இட்ஸ் டூ early டு டாக்ன்றது தான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ கேமரா. ஒன்று ரெண்டு இடத்துல அவன் வந்து பேக் ஃபுட் எடுத்து பேசாம இருக்கிறதோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவன் குத்தி தான் ஒருத்தன் எக்ஸ்போஸ் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த கேம்ல தானா வந்து இதுல என்ன சொல்றது அண்டால விழுந்தாலும் அது அவனுக்கு மெரிட் தான். ஏன்னா சில பேர்லாம் எதுக்கு இந்த வீட்டுல 60 நாள் 70 நாள் டிராவல் ஆறாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாம டிராவல் ஆகும்பொழுது நாம டிராவல் ஆகுறது நம்ம பண்ண காரியத்துலதான் டிராவல் ஆகுறோம்னு தெரியறவனுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கிறது அவனுடைய கேமுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை. அப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுனால அவன் டைட்டிலுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ஆஸ் அ கேமரா எனக்கு ஒரு கேமர் எதுக்காக அமைதியா இருக்கணும் இந்த மாதிரியான கிரௌடுல அப்படின்னு இருக்கிறதுலயே அதிக பேக்ட்ராப் பேக் சப்போர்ட் இல்லாதது. இப்ப நான் வந்து ஒரே ஒரு காயின் ஒருத்தங்களுக்கு அகைன்ஸ்டா பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா அகைன்ஸ்டா பேசணும்னா நான் நினைச்ச ஜாக்லினை இந்த செகண்ட்ல இருந்து ஹோம் ப்ராடக்ட்னு பேசி அடிச்சு என் ரிவ்யூல இருந்திருந்தாலும் நான் அடிச்சே பேசுவேன். ஜாக்லினுக்கு ஹோம் ப்ராடக்ட் சப்போர்ட் இருக்கு, தீபக்கு ஹோம் ப்ராடக்ட் சப்போர்ட் இருக்கு, அப்படி இப்படி நான் அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலயும் எதையும் பிராண்ட் பண்ணியும் பேசல, காயின் பண்ணியும் பேசல. முத்துக்குமரனுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாதுடா. சும்மா உட்கார்ந்துருக்கான் அவன். அவன் சும்மா உட்கார்ந்தாலும் அவனுக்கு சும்மா உட்கார்ந்துருக்கான்னு ஒரு ஊரையே சொல்ல வைக்கிறான். அதான்டா முத்துக்குமரன். முத்துக்குமரன் வருவான், நேரம் வரும், அது தெரியும். 3 வாரம் பேசாம இருக்கான், 4 வாரம் பேசாம இருக்கான்னா வச்சுக்கிட்டு போங்க. அந்த 4 வாரம் பேசுறவன் டைட்டில் அடிக்கிறானா இல்ல வேற யார் டைட்டில் அடிக்கிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ரவீந்திர ப்ரோ, எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப செல்வா முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்றது பிரச்சனை இல்ல. கன்வின்சிங் அதுலதான் ஒரு பிரச்சனையே. நிமிஷம் Hey அதுலதான் guys, பிரச்சனையே. Yes, hey, ma'am. I'm going to interrupt here, man. Guys, I'm going to interrupt here. This seems like one big canvassing that's happening here, okay? Or a fellow contestant is coming here and canvassing for another. I don't accept this, okay? Ravinder sir, respect you, Sorry, all sorry, due ma'am. செய்யோன் respects. ஒரு செகண்ட் Sorry, I ma'am. can't accept Sorry, this, man. sorry. Please, இருங்க செய்யோன் let's be Sorry. fair. செய்யோன் ஒரு நிமிஷம் இருங்க I can't செய்யோன் accept செய்யன் this. செய்யன் ஒரு Okay? நிமிஷம் சார்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் Sorry, ஒரு sir. கேட்கலாம். நிமிஷம் You're இருங்க great. செய்யோன் இருங்க செய்யோன் பேசிட்டு இருக்காரு, நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. Loved you week one, but this is like you're பேசுங்க மேம். அன்மியூட் பண்ணிட்டீங்களா? யா we really really love you, but we'll just watch your tweets. But this is a general space where we respect all the top players. But what you're really inga vandu last 45 minutes, it's just about Muthu, not acceptable. So I think we should end this right now. இட்ஸ் his opinion, but we can't Yeah, cover it. it's opinion of lot of people here, man. This is not a Anjali, canvassing spot, a campaign spot, because he was a contestant. He just came out and he played a great game, and now he is coming here and campaigning for another contestant who's playing over there. Because none of the other contestants have campaign managements like that. We are just general fans. We are talking here. So I can't accept Ravi sir's campaigning for Muthu solely over here. Sorry, sir, with all due respects, please don't do that. With all due respect, thank you so much for letting me know that I'm just campaigning on this place. But on the front ground, I would love to ask you 3 questions. Did I ever start talking about Muthu Kumaran on the front space? Or am I answering as a public audience question raised on the Muthu Kumaran? Or Sir, am I you're the not person who is talking? 1 minute, ma'am. I didn't interrupt you while you're talking. And second question, am I ever used a space for coming and campaigning? I want to ask this question, host and co-host. Is there a place that I have taken opportunity to step up and to come up? I am just answering if at all. Whenever I come, you are the people who are giving me a chance to give a space to a speaker. Only if a question rises on me and I'm talking. And there was a lengthy debate on the last 45 minutes that on the topic, on the grounds of the top 5 what I have listed and in what grounds they have listed. And I, and as a contestant, that there are a couple of people who question me that why you are always uplifting on the Muthu Kumaran. I'm just answering on my ground, and at all the point I'm underlining every single situation that it's all my opinion, not a fact. If the fact is what, if I'm speaking, then you need to worry about of what I'm talking. If it is not a fact, if it is just an opinion, and if that is getting influenced in this big ground, then you are also invariably having someone in mind, and in this groundedly you are getting afraid. If not, why you have to be worried? Because if you have too much love and concern on me,
then stop asking question about Muthukumaran to me, because that is the one which is of creating a tiff in your mind, that as if that I am promoting Muthukumaran. I don't want any ground to support Muthukumaran. Muthukumaran game is quite capable enough to make him uplift. This place I am not. Even when Mr. Allen listed the potential capacity of Jacqueline, where I can also, ask a person like you, why don't you raise the voice, and why the campaign is happening for a Jacqueline? You could have told he is actually promoting Jacqueline well. Popeye is promoting Jacqueline well. Thomas, according to me, if I have to raise the question, they are just giving the opinion about their own Yeah. players. We don't want to get involved on the point of that. No, you are utilizing this campaign for Jacqueline and all nonsense. Yes, sir. Bro, Yes, sir. I am actually, promoting இல்ல, Jack, Sir, but not sir, in the they are space. not Not in the space. contestants, sir. Anjali, They are just like us Anjali, fans. Ninga one பேசுறது, second. you are a contestant. You were Anjali, a Yes. contestant. Anjali, You Anjali, are a reviewer. Anjali, நீங்க ஐயா, வந்து இல்ல, பேசுறது இல்ல. is different No. over here. That's my point. Anjali, That's Fact, just my fact, point. fact, Okay. fact, fact. None of us Anjali. are fact. contestants. We are all Tanas in the Gumbal over here. You are Anjali. different. We actually rooted for you in week 1. You are I different. respect that. அதனால I தான் your respect. words we will take it as a No, campaign. that is நாங்கெல்லாம் one. ஒண்ணும் இல்ல. We are just, all over the world just sitting here enjoying Tommy's space over here. அவ்வளவுதான். Simple. Your words carry weight and value. Therefore, don't. In No, public. I agree. If See, I'll tell you you can something. go to Muthu's fandom and campaign for it. See, So you எங்களுக்கு அப்படி if at all, தோணுது. Okay. That's it. Simple. We come here நானும் because we அதான் love சரி, Tommy's group. அஞ்சலி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்களேன். ஒரே நிமிஷம் அமைதியா இருங்களேன் ப்ளீஸ். கோச்சிக்காதீங்க ப்ரோ. போற போக்குல வந்து நீங்க பாப்பாய சொன்னீங்க, ரைட்டு. அவர் ஜாக்லினுக்கு ப்ரோமோட் பண்றாருன்ட்டு. டாம சொன்னீங்க, அது கூட அவங்க தான் அதுக்கு ரிபட்டல் வைக்கணும். இருங்க. நீங்க மட்டும் நல்லவன் காட்டிக்கிறீங்களா? டாம் உங்களை பத்தி பேசுறீங்கன்னா முடிக்க விடுங்க. உங்களை பத்தி மட்டும் பேசுங்க. ஐயோ டாம், தாம பத்தியோ பேசுறீங்க. இருங்க. பாப்பாய் வந்து அவரே நிறைய இடத்துல சொல்லிட்டாரு. உங்களை பத்தி அவர் பேசும்போது நீங்க தான் அதுக்கு ரீபட்டல் கொடுக்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சேன். அது உங்க காதுல விழுந்திருக்கும், நீங்க பேசாம இருந்திருந்தீங்கன்னா. இப்போ என்ன பத்தி ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது இருங்க ப்ரோ, உங்களை பத்தி இருங்க ப்ரோ, இருங்க. அவர் என்ன சொன்னா சரி பேசுங்க. இப்போ வந்து நீங்க என்ன பத்தி ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? ஜாக்லின் ஃபேன்ஸே வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. என்கிட்ட வந்து கதறின்னு இருக்காங்க தினைக்கும். எனக்கு தெரியும். நான் வந்து இப்போ டைரக்டா அந்த பிளேயரை சொல்ல முடியுமா? ஒரு 4 பேர் சேர்ந்து சுத்தி தான் சொல்லி ஆகணும். ஆனா நீங்க சொல்லும் போது நரேட்டிவ்லி அது ஒரு ஜாக்லினை கேம்பெயின் பண்ண ஒரு ஆங்கிள் தானே நல்லா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ஒரு வேலிடான பாயிண்ட் தானே. 10 தடவை கன்சிக்யூட்டிவா ஒரு விமன் வந்து எனி ஆஃப் தி சீசன் ஹஸ் நாட் ப்ரோ. அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. அதெல்லாம் ஓகே தான். இப்போ நீங்க வந்து இருங்க. அகாதுதா இருக்கு. நீங்க பேசினா கேம்பெயின் இல்ல, நான் பேசினா மட்டும் கேம்பெயின். நான் சொல்லல ப்ரோ. அந்த கருத்தை நான் உங்க மேல வச்சேன்னா நீங்க வந்து அது என்ன நோக்கி சொன்னா நான் அதுக்கு வந்து நானும் உங்களை மீன் பண்ணல. ஆனா என் பேரை வச்சிட்டீங்க அப்படிதானே? இல்ல அதான் சொல்றேன். ஐ நோ. ஏங்க நான் வந்து என்ன சொல்றது, அப்படி விளையாட்டா சொல்லணும்னா நான் கூட தான் 4 பேரை சொல்லலான்ற ஆங்கிள் சொல்றேனே தவிர, பேசுறேன் நீங்க என்ன சென்ஸ்ல பேசுறீங்க, என்ன கான்டெக்ட்ல பேசுறீங்க எனக்கு தெரியும். இப்ப பேசுற அஞ்சலி அவங்களும் தெளிவா தான் சொல்றாங்க. இது நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் அண்ட் யூஆர் ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சர். இது வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படி. என் பாயிண்ட் என்னன்னா, நான் முத்துக்குமரனுக்காக எந்த கிரவுண்டையுமே எடுத்து அந்த இடத்துல முத்துக்குமரன் கேம்பெயின் பண்ணல. எனக்கு வர்ற கேள்விகளுக்கு ஆன்சர் ஆகும் போது இஃப் இட் இஸ் ஆஃப் கெட்டிங் ஹைலி முத்துக்குமரன் பெர்ஸ்பெக்டிவ் டாக்காவே இல்ல முத்துக்குமரனை பூஸ்ட் பண்றதுக்கான ஃபார்மாவோ நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விஷனரில இருந்தா எதுவுமே நான் ஆரம்பிக்கலன்ற அந்த ஒரு பாயிண்ட் தான் என்கிட்ட. இல்ல இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, நீங்க வந்து நான் என்ன பண்றேன்ற ஒரு ஓவரால் அனாலிசிஸ் கொடுத்து அதை நான் புண்பற்றுவேன்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்களே தான் உங்க ட்வீட்டை பத்தி பேசுனீங்க. நாங்க யாரும் அதை கொண்டு வரல. நீங்க இந்த டாட்ஸ் எப்படி தெரியுமா கனெக்ட் பண்றீங்க? எக்ஸாக்ட்லின்றீங்க. அதாவது நம்ம எந்த கான்டெக்ட்ல இருந்து ரிலேட்டா கனெக்டிவ் ஆகி போயிட்டே இருக்கோமோ அதுல இருந்து நான் ஒரு பர்டிகுலர் பிளேயரை இப்ப நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க எப்படியாவது நான் முத்துக்குமரன் இங்க வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு தான் வந்தேன். என்ன டாம் அப்படியா? இனிமேல் நீங்க இன்வைட் அனுப்பிச்சீங்கன்னா நான் அந்த பக்கமே வரல.
ரவி எதுக்கு இந்த வம்பு? ரவி ரவி நான் சார் ஐயே, நீங்க இது வந்து என்ன இது ப்ரோ? இது இது எப்படி தெரியுமா நான் இருக்கு? உங்ககிட்ட இது எப்படி தெரியுமா இருக்கு? சொந்தக்காரங்கிட்ட பேசுற மாதிரியா பேசுறதுக்கு ப்ரோ மட்டுமே பேசுறேன்? ஐயா, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு மட்டுமே நான் இல்ல பொறுப்புங்க ஐயா. நான் கூப்பிட்டா நீங்க வாங்குங்க ஐயா. அவ்வளவுதாங்க, இது முடிஞ்சிருச்சுங்க. டாம் இது அவர் சொல்றத நீங்க கம்ப்ளீட்டாவே புரிஞ்சுக்கல. நான் இந்த மாதிரி சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்ன்றத தான் கேட்க வர்றாரு. கொஞ்சம் முழுசா கேட்க நான் விடுங்க. நான் இவங்க அஞ்சலி சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். டே ஒன் ஸ்பேஸ் நான் வெளியில வந்தோடனே ஸ்பேஸ்ல வர ஒரே ஆள் சுரேஷ் சார் கூட கேட்டிருப்பார். நான் கூட என் சீசன்ல வெளில வந்திருந்தப்ப நான் அமைதியா தான் இருந்தேன். நீங்க எப்படி பேசுறீங்கன்னு. நான் ஒன்னே ஒன்று சொன்னேன். என்னைய அவங்க இந்த கேம்குள்ள கூப்பிட்டுருக்க கூடாது. உங்கள யாருக்குமே இன்னும் ரொம்ப பச்சையா சொல்லணும்னா நான் ஏன் வெளில வந்தேன்னு உங்க யாருக்குமே தெரியாது. நான் வெளில வந்ததுல இருந்து நான் சொன்னோன்னு கரெக்டா சுரேஷ் சாரே வந்துட்டாரு. வெளியில அவரே என்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த வாரத்துல வெளியில வந்த நீங்க எப்படி நீங்க இந்த மாதிரியான ஃபோரம்ல பேசுறீங்கன்னு. இது நாங்க தனியா இருக்கும்போது கூட பேசியிருக்கோம். ஸோ பேசுறதே என்னுடைய டாக் அப்படின்ற போது நான் எந்த உடைய களத்தையும் எனக்கான ஸ்பேஸா யூஸ் பண்ணி இதை இந்த ஃபோரம்ல போய் நம்ம நமக்கு பிடிச்ச பிளேயரை ப்ரொமோட் பண்ணிக்கலாம், இல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு. ஏன்னா இதுல எனக்கு அப்படி பண்றதுனால முத்துக்குமரன் எனக்கு பணத்துல பாதி பிரிச்சு கொடுக்க போறாரு, இல்ல இதுல பிரிச்சு கொடுக்க போறாரு, ஒரு புண்ணாக்கம் இல்ல. எண்ட் ஆஃப் த டே நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட் இவங்க சொன்ன மாதிரி முத்துக்குமரன் ஃபேண்டமா இருக்கட்டும், இல்ல நானே எனக்கா அதுக்கான ஒரு கிரியேட் இருக்கு, அதை கிரியேட் பண்ணி அந்த கிரியேட் பண்ற இடத்துல நான் தாராளமா அதை பேசிப்பேன். அதுதான் நீங்க ஆலன் நீங்க இது சொல்லும் போது நான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அஞ்சலி மாதிரி பல பேர் என் மைண்ட்ல வச்சிருக்காங்க. இப்ப நான் அந்த மாதிரி இந்த இடத்த நான் ஒரு யோசிச்சு பாருங்க. நான் அந்த மாதிரி பேசியிருந்தேன்னா இன்னும் எப்படி இருந்திருக்கும். நான் அதை ஆர்டரா ஒரு கலெக்டிவா பேசியிருந்தேன்னா முத்துக்குமரனுடைய கேம் பேட்டர்ன் நீங்க சும்மா 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 உட்கார்ந்து இருக்கிற அந்த வாரத்துல எல்லாம் அவன் செஞ்ச விஷயங்கள்லாம் எடுத்து அதனால இம்பாக்ட் எல்லாம் நான் ரூட் லைனோட சொல்லியிருந்தேன்னா நான் எவ்வளவு பெரிய எல்லாத்தையும் கேம்பெயின் அப்போஸ் பண்ணியிருப்பேன் ப்ரோ. எல்லாத்துக்கும் எனக்கும் நீங்க ரிபட்டல் நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா இது உங்க ரிவ்யூ மாதிரி. இந்த கிரவுண்டுக்கும் ரிவ்யூக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்க ரிவ்யூல நீங்க என்ன வேணாலும் பேசிடலாம். அதை பாக்குற ஃபாலோயர்ஸ்க்கு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கல உங்களை இன்டரப்ட் பண்ணவே முடியாது. அது மாதிரி இடத்துல தானே நானும் அடிப்பேன். உங்க லெவல்ல நீங்க ஒரு இடத்துல இல்ல ப்ரோ, நான் எனக்கு எல்லாமே எவிடன்ஸ் லாஜிக் தான் ப்ரோ. இந்த ஒருத்தங்களை எனக்கு அதுதான் ப்ரோ. இல்ல எனக்கு அதான் பிடிக்குது பிடிக்கலன்றதை நான் தூக்கி தூரம் போட்டுருவேன். ஏன்னா நான் ஓப்பனாவே சொல்ல போனா அந்த வீட்டுல இருக்க யாரையும் நான் மதிக்கல. அவங்கள நான் ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது எனக்கு அவங்க மேலாம். நான் அது கேமா மட்டும் தான் பாக்குறேன். ஒரு செஸ் போர்டா பாக்குறேன். செஸ் போர்ட் மூவ்ஸா தான் நான் பாக்குறேன் இந்த கேம். எனக்கு அவ்வளவுதான் அதுல இருந்து அவுட்புட்டே. சரியா? நான் நீங்க இதனால இது ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு கவுண்டரா அதனால இது நடக்கல, இங்க வேற ஒரு நடந்தது அதனாலதான் இது நடந்துச்சுன்னு அந்த வகையில தான் நான் வைப்பேன். இன்னொருத்தவங்களை பயங்கரமா காட்டுறதுக்காக கிடையாது, ஒருத்தங்களை குறைச்சி பேசணுன்றதுக்காக கிடையாது. அந்த மூவுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மூவுக்கான ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அந்த எஃபர்ட்டை வேலிடேட் பண்றதுக்கு மட்டும் தான் என் பாயிண்ட்ஸ் இருக்குமே தவிர ஒண்ணுமே பண்ணலனா கூட அது நல்லா பண்ண மாதிரி காட்டுறது என்னோட வேலையில நான் அதை பண்ணவும் மாட்டேன். இங்க மஞ்சரி அவ்வளவு ஹேட் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க நல்லா விளையாடினாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா அவங்க நிஜமாலே அவங்க எஃபோர்ட் பெருசா இருந்துச்சு. அதையும் எப்படி சுத்தி விட்டாங்கன்னா, முத்துக்குமரன் இடம் கொடுத்ததுனாலதான் மஞ்சரி ஸ்கோர் பண்ணாங்கன்ற லெவலுக்கு பேசினாங்க. அதுவே உண்மை கிடையாது. இதே மாதிரிதான் அருண் அவரே வெளில அனாவசியமா பேசி வெடிச்சு லைக் ஓவர் ப்ளோன் ஒரு சுச்சுவேஷன் உண்டான ஆரம்பிச்சது மஞ்சரி கிட்ட இருந்து. ஆனா அதை கூட முத்து குத்தி விட்டு தான் இவர் இதுவாயிட்டாருன்னு கொண்டு வந்தாங்க. அப்ப கூட நான் அதை பெருசா எடுத்து வச்சு கண்டுக்கல. இது டாபிக் டைவர்ட் ஆகுது. சரி ப்ரோ, நாங்க பேசலாமா? நான் முடிச்சிடுறேன். நீங்க என் நேம கால் பண்ணதுனால நான் முடிச்சிடுறேன். நான் ப்ரொமோட் நான் ரூட் பண்றேன் ஜாக்குக்கு. நான் கேம்பெயின் பண்றதா இருந்தாலுமே இப்போ டாம் சொன்னதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்க, அதுல என் நேம சொன்னதுனால சொல்றேன். அந்த கேம்பெயின் நடந்தாலும் என்னோட டிஎல்ல என்னோட ட்வீட் மூலமா நடக்கும். இங்க ஸ்பேஸ்ல சப்போஸ் நான் ஜாக்குக்கு ரூட் பண்ணியிருந்தாலுமே, சப்போஸ் இந்த 5 வாரத்துல ஜாக் பெரிய அளவுக்கு தெரியாம கண்டென்ட் இல்லாம லைம்லைட்ல இல்லாம இருந்திருந்தாங்கன்னா நான் என்ன மாதிரி பேசியிருக்க மாட்டேன்னா, நீங்க சொன்ன மாதிரி 5 வாரம் கண்டென்ட் கொடுக்கலனாலும் லைம்லைட்ல இல்லைனாலும் முத்துக்குமாருக்கு ஒரு கேப்பபிள் இருக்கு, அவன் ஜெயிச்சிருவான்டான்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி பேசி அதை நான் ஒரு கேம்பெயின் மாதிரி கிரியேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் 9 வாரமும் பண்ணான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் 5 வாரம் சொல்லிட்டு இருக்கீங்கன்றதான் என் பதில். நீங்க என்ன கேப்புக்கு கேப் 5 வாரம் நீங்களா என்ன விரிச்சுக்கிறீங்க? இப்ப அதே மாதிரி ஆலன் ஒண்ணு சொல்றாருல,
அதாவது நான் அப்பவும் இங்க பிரதர், நீங்க எப்ப ரிவ்யூவர்னு வந்துட்டீங்களோ, நீங்க என்னதான் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து நான் எனக்கு ஒண்ணு பிடிக்கல, நான் ரொம்ப சுத்தம், நான் ரொம்ப நீட்டுன்னு சொன்னாலும் ஆஸ் அ ரிவ்யூவரா ஃபெலோ எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க ஒருத்தனை புடிச்சு தான் பண்றீங்கன்னு நம்ம மேல ஒருத்தங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்க என்கிட்டக்க வந்து நான் ஒருத்தன் ஒண்ணுமே பண்ணாதவனை நான் கனெக்ட் பண்ணி ஒன்னு சொன்னா அதுலயும் நான் ஒண்ணு கண்டுபிடிப்பேன்னா, ஒண்ணுமே பண்ணாதவனை நான் ஒருத்தன் சொன்னா ஓட்டு போற மத்தவங்க எல்லாம் முட்டாளாயிடுவாங்க. ஒண்ணுமே பண்ணவன் இருக்கானா இல்லையான்னு அது கடைசியில அவன் பண்ணதை இருக்கிறதும் அவன் ஜெயிக்கிறதும் ரவீந்தர் ஒரு ஆள் சொல்றதுனால இல்ல. அவன் ஏகபோக ஒருத்தனால் எல்லார் அத முத்துக்குமரனா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அந்த ஏகபோக ஒரு நாள் ஆலனாலோ ரவீந்திராலோ டிசைட் பண்றது இல்ல பாப்பையாலேயோ ரவீந்திராலையோ டிசைட் பண்றது இல்ல, ஒட்டுமொத்த மக்களால தான் டிசைட் ஆகுற ஒரு மேட்ரு. அந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், அந்த ஃபேக்டை யார் எண்டில் நம்ம சொல்லும் பொழுது யாருக்கு ரிலேட்டபிளி கரெக்ட் ஆகுதோ அவன் ஜெயிப்பான். டிசர்வ்டு ஒன் வில் வின். ஆனா இல்லாததை சொல்றதுனால ஒருத்தங்க இல்லாததை தான் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிற அந்த இல்லாதது இருக்கா இல்லையான்னு அது the person who watches the game in that view will understand. அவ்வளவுதான். தேங்க்யூ. பேசலாமா டாம்? பேசுங்க செய்யும். தாத்தா கூட வந்திருக்காப்ல. தாத்தா பேசுறீங்களா ரவி Yes, சார்ட்ட? yes. இல்ல அவர் பேசுறது கேட்க தான் வந்தேன். பேசுங்க ஓகே பேசுங்க. ஓகே. யா செய்யும். சார் எப்படி இருக்கீங்க? அவர்கிட்ட நான் என்ன கேட்க போறேன் சொல்லுங்க. இல்ல உங்க பேரை கூப்பிட்டதுமே கொய்யின்னு மேல வந்தீங்களா? நானே ஷாக் சார் ஆயிட்டேன். சொன்னோம் அப்படியே விஸ்வாமித்திரர் மாதிரி வந்துட்டீங்க. சரி வரத்தவங்கலாம் சார். சார் ஆஸ் பர் இதுபடி நம்ம பேசியிருக்கோம்ல சார். அதாவது நீங்க இன்ஃபேக்ட் நம்ம போன இதுல கூட குரூப்ல இதுல கூட பேசியிருப்போம். ரூல்ஸ் படி இதுல இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு சோஷியல் ஃபாரம்லயும் வந்து பேசக்கூடாது. கரெக்ட் தானே சார்? ஆமா. நான் அதை மீறி தான் பேசுறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் பேசலன்னு தனியா இருக்கும்போது உங்களுக்கு சொன்னேன்ல. நீங்க மட்டுமா பேசுறீங்க? வேற யார் சார்? வேற யாரும் வந்திருக்காங்களா? இல்ல பேசுறாங்க. வந்திருக்காங்கன்னா வெறும உட்கார்ந்து கேட்கலாம். பேசிருக்காங்க. சொல்லுங்க. இல்ல பேசிட்டு இருக்கிறதுனால சும்மா இங்க பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப முத்து டாபிக் வர்றதுனால முத்து கேம்பெயினிங் பண்ற மாதிரியா இருக்கிற ஒரு ஃப்ளோ தெரியுது அப்படின்னு சும்மா ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நீங்க ஸ்டேஜ்லயே முத்து சார் பத்தி சொல்லிட்டு வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன? ஓப்பனா நான் தான் முதல்ல சொல்றேன். மறைச்சு நான் என்ன சார் அருணுக்கு சப்போர்ட் பண்ற அர்ச்சனா மாதிரியா சார் மறைஞ்சு சொல்ல முடியும்? நான் ஸ்ட்ரைட்டா நான் தான் சப்போர்ட் பண்றேன்னு தானே சொல்றேன் நானு. பிரதர் கொஸ்டினே அங்கதான். ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் வந்து நீங்க தினேஷ் அவர்களுக்கு வந்து கேம்பெயின் பண்ணீங்க. சோ அந்த ஸ்பேஸ்ல நானுமே இருந்தேன். நம்ம அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசணும்னு நினைக்கிறேன். தினேஷ் தான் வெற்றி பெறுவாரு. சீசன் 7ல வந்து தினேஷ் will be the டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க. இந்த தடவை நீங்க பண்ண போற கேம்பெயின்ல லாஸ்ட் சீசன்ல தினேஷ் ஜெயிச்சாரு. அதே மாதிரி இந்த சீசன்ல வந்து நீங்க பண்ண போற கேம்பெயின்ல முத்துக்குமார் ஜெயிச்சிருவார் நினைக்கிறீங்களா? என்ன சார் முதல்ல நான் பண்றதுனால அவனும் ஜெயிக்க போறது இல்ல சார். அவன் விளையாண்டாதான் அவன் ஜெயிக்க முடியும். இல்ல ஆக்சுவலா தோத்துட்டாரு தினேஷ். அர்ச்சனா ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ரிசல்ட் மாறி வந்துருச்சு. நீங்க லாஸ்ட் சீசன் தினேஷ்காக கேம்பெயின் பண்ணீங்க வந்து ஸ்பேஸ்ல. சோ அப்படி ஒரு விஷயம் நடக்கல. சோ அதே மாதிரி இந்த தடவை முத்துக்குமரனுக்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கிறதாவும் நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் லிசனர்ல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். சோ அப்ப முத்துக்குமரன் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு நான் கேக்குறேன். ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. நான் அந்த சேம் ஃபன்னி நோட் நான் சொல்றேன். லாஸ்ட் 10 நாள் ஊரே தெரியும் அர்ச்சனா தான் ஜெயிக்க போகுதுன்னும் போது நான் ஒரு 10 நாள் தினேஷ்காக பேசினேன். ஊரறிஞ்ச ஒரு விஷயத்த 100 நாள் பேசுறது அநியாயம் பண்றீங்களா ப்ரோ? என்னைக்கு ஐ ஃபீல் சேஃப் வித் பிரதீப் ப்ரோன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே அவங்க வின்னர் டிசைட் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க என்ன சொல்றீங்க லாஸ்ட் டே வரைக்கும்ன்றீங்க. இங்க வந்து அவங்களுக்காக கேம்பெயின் பிரதீப் குமாரோட ஃபேன்ஸ் அவங்களாலதான் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டம் வந்தது. இல்ல அந்த மாதிரி ஃபெயிலியர் கேம்பெயினா போயிட வேணாம். நான் சாரு கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா, ரவீந்தர் சாருக்கு லாஸ்ட் சீசன்ல பண்ண ஃபெயிலியர் கேம்பெயின் மாதிரி போகாம இந்த தடவை வந்து முத்துக்குமரனை கன்ஃபார்மா ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சக்சஸ் கேம்பெயினா அது அமைய வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்றதுக்கு தான் என்னுடைய இன்டென்ஷன். ஆக்சுவலா அதை தான் நான் ரெஜிஸ்டர் பண்றேன். நீங்க சொல்றதுனால உங்களுக்கு புரியுற ஆங்கிளே சொல்றேன் சார். லாஸ்ட் சீசன் வரைக்கும் நான் ரிவ்யூவர், என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொன்னேன். இப்ப பண்றது கேம்பெயின் இதான் சார் கேம்பெயின். இந்த கேம்பெயின் ஜெயிக்குதான்னு பாருங்க. ரெண்டாவது லாஸ்ட் சீசன்லயும் கடைசி நாள் வரைக்கும் கடைசி 10 நாள் வரைக்கும் இப்ப நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசினேன். என் இன்டென்ஷன் என்னவோ அந்த இன்டென்ஷனுக்கு நான் ஒன்னும் பர்பஸா
தினேஷ பேசுனேன். நான் இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நான் பேசுறதுனால தினேஷ் ஜெயிக்க மாட்டான்னு எனக்கும் தெரியாதா? ஜெயிக்க மாட்டான்னு தெரியுது தினேஷ். அதாவது ஒரு யூடியூபர் விடாம எல்லாருமே இவர் தான் அர்ச்சனா தான் வின்னிங்னு பேசிட்டு இருக்கும் போது நான் தினேஷ் பேசுறதுனால மாட்ட போதா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அதேதான் சொல்றேன். நீங்க முத்துக்குமரனுக்கு பேசுறதுனால அது மாறிட போதா அப்படின்னு கேட்டா, மக்கள் கேம்பெயின் வேற சார். கேம்பெயின் வந்து 100% ஸ்ட்ராங்கா நடக்கும். பட் எண்ட்ல ரிசர்வ் வில். அவர் விளையாடினாருன்னா அது தேவையே படாது ப்ரோ, ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா அததான் நானும் சொல்ல வந்தேன் சார். ஆக்சுவலா நீங்க கேம்பெயின் பண்றீங்க, அவருக்காக ஓகே அவர் இது பண்ண போறீங்க, எவ்ரிதிங் இஸ் ரைட். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே மக்கள் இவங்களாவது பயாஸ்டா சொல்றாங்க, நான் பயாஸ்டே இல்லாம சொல்றேன். அவரு விளையாண்டாரு இல்ல, யாரு விளையாண்டாலும் விளையாடுறவங்க ஜெயிப்பாங்க. கரெக்டா ஆலன்? விளையாடுறவங்க தான் ஜெயிப்பாங்க ப்ரோ. நீங்க சொன்னதேதான் நானும் சொன்னேன். நீங்களாவது முத்துக்குமரன் நேர்கோள் காமிச்சு சொன்னீங்க. நான் பாருங்க யாரு விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஆனா இந்த அருண் வேலை ஒண்ணு பாத்தீங்களா? இப்போ சூப்பரா இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்ககிட்ட வெசல் வாஷிங் டீம்ல தானே இருக்க, போய் வெசல் போய் அந்த வேலையை பாருன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, பாத்திரம் தேய்க்க வந்திருக்கேன், என்ன போய் பாத்திரம் தேய்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்றீங்க. விளையாடுறவங்க ஜெயிப்பாங்க தான் 100%. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மக்களுக்கு பிடிக்கணும், மக்களுக்கு பிடிச்சா ஓட்டு போட போறாங்க. இந்த சோஷியல் மீடியால நம்ம இந்த ஃப்ரேமா உட்காந்து பார்த்து அதை அனலைஸ் பண்ணி லைக் ஓட்டு போடுற ஆட்கள் நம்ம அது 1 hour ஆடியன்ஸ் வந்து அதெல்லாம் கண்டு கூட மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி சோர்வுல வந்து டிவி ஆன் பண்ணுவாங்க. தர்ஷிகாவும் விஷாலும் ஸ்கிரீன்ல வரதை பார்ப்பாங்க, வெறுப்பாய் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க பிடிச்ச ஆட்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான். அங்க கேமுக்கான மரியாதைலாம் கிடையாது. அந்த மொமெண்ட்ல என்ன எமோஷன் வருதோ, தொடர்ந்து யாரை பாக்குறாங்களோ அவங்களுக்காக ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் நடக்கும். அதுதான் சொல்றேன். இந்த கேமோட பாயிண்டே என்னன்னா, அந்த கிட்டக்க வரும்போது ஒரு எமோஷன் டிராவல் ஆகும். இந்த எமோஷன் அதோட கேட்வேவை பெருசாக்கும். அதுதான் ஃபைனல் கிளட்ச். சுரேஷ் சார், உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல யாரு சார் வரலாம், வின்னிங் ஸ்கோப் வரலாம் நினைக்கிறீங்க? யாருக்கு நிறைய ஓட்டு வருதோ அவங்க கட்டாயம் ஜெயிப்பாங்க சார். கரெக்ட் சார். அப்ப என்னோட அடுத்த கேள்வி இதுதான். யாருக்கு ஓட்டு அதிகமா வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காங்களோ வரும். அப்ப ஏற்பாடு பண்றதுலதான் வரும், இதுல வராது, ஆர்கானிக்கா வராது. அப்போ ஆர்கானிக்கும் வரும் சார். அதோட சேர்ந்து சார் வெறும் ஊட்டச்சத்து மட்டும் போட்டா பத்தாது சார், பூஸ்டரும் போடணும். ரைட்டு. தீனதயாளன் பாருங்க பாயிண்ட். ரவி சார் ஃபுல்லா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க மாதிரியே பேசுவார் பாருங்க இவர். இப்போ எஸ் தீனா பேசுங்க. ஒரு விஷயம் நான் பாப்பா கிட்ட சொல்றது என்னன்னா, பாப்பாவையும் அலனும் சரி, ஜாக்லின் வந்து இந்த கேமை ரொம்ப த்ரெஷோல்டா ஹோல்ட் பண்ணாங்க. 9 வாரம் ஹோல்ட் பண்ணாங்க, 10 வாரம் ஹோல்ட் பண்ணாங்க. போன சீசன்ல மாயாவும் பூர்ணிமாவும் ஹோல்ட் பண்ணாததையா இந்த சீசன்ல வந்து ஜாக் பண்ணிட்டாங்க. பிளஸ் கண்டென்ட்னா அதுல ஒரு மீனிங்ஃபுல் இருக்கணும்ல. ஜாக் பண்ணது எல்லாம் ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, சாரி டு இன்டரப்ட். அந்த கான்டெஸ்ட வந்து நீங்க பாதியில இருந்து கேட்டீங்க கரெக்டா? அந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கழிச்சு வந்து கேட்டீங்க. இல்ல அதையும் சொல்லிக்க விரும்புறேன். எந்த இதுல இருந்து நான் ஆரம்பிச்சேன்னா, நீங்க வந்து அந்த நான் உங்களை கவனிச்சேன். நீங்க உள்ள வந்தப்ப எப்பன்னா அந்த ரவி சாரா பேச ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தீங்க. அதையும் சொல்லிக்கிறேன் விரும்புறேன். ஓகே, அது ஓகே. பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, கண்டென்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த இதை பொறுத்த வரைக்கும், பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஹவு எத்திக்கல் அண்ட் ஹவு குட் தேர் பாயிண்ட்ஸ் ஆர். ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் தனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்க வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி தான் மொதல் வாரத்துல இருந்தே அவங்களோட ஆட்டிடியூடு. ஸோ அவங்க கண்டென்ட் கொடுக்குறன்றது முக்கியம் இல்லை, எப்படி கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியம். நீங்க இங்க வந்து இந்த ஸ்பேஸை தாண்டி, டாமோட ஸ்பேஸை தாண்டி நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஜாக்கோட பப்ளிக் ஒப்பீனியன் என்னன்றது. சரி ப்ரோ, எத்திக்கல்னு ஏதோ பேசுறீங்களே இப்போ. ரவி ப்ரோ வந்து பாருங்க, இல்ல அது எத்திக்கல் நீங்க சொன்னீங்க, எத்திக்கல் வாயில வந்துச்சு, எத்திக்கல்னு சொன்னீங்களே. அப்போ நீங்க நியாயஸ்தரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், மைக் வாங்கினோன்ட்டு ரவி ப்ரோ நீங்க பண்றது தப்பு, எத்திக்கலி ராங், இப்படி வந்து எத்திக்கலா விளையாடுற முத்துக்குமரனுக்கு இப்படி பண்ணாதீங்கன்னு பேசிருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை நீங்க பண்ணல, சரியா? செகண்ட்,
1 ஹவர் ஷோல அதாவது லைவ்லயே தேடி தேடி பார்த்தா கூட ஒண்ணுமே கிடைக்காத முத்துக்குமரனுக்கு 4 வாரம் 1 ஹவர் ஷோ 1 ஹவர் எபிசோட்ல என்ன கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஆடியன்ஸ் பார்த்து என்ன ஒப்பீனியன் வச்சிருந்திருப்பாங்க? நீங்க வந்து 1 ஹவர் எபிசோட் எல்லாத்தையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பாருங்க எங்க வந்திருக்காருன்ட்டு. சரியா? எவிடன்ஸ் இல்லாம நான் சொல்றது கிடையாது எதுவுமே. இப்போ ஜாக்லின் பத்தி எதுக்காக பேசுனேன்னா, நான் அது ரொம்ப தெளிவாவே பிளேஸ் பண்ணேன். நான் ஒருவேளை அது இங்கிலீஷ்ல சொன்னதால உங்களுக்கு புரியாம போயிருந்திருக்கலாம். அப்ஜெக்டிவ்லின்ற அர்த்தத்துக்கு அப்ஜெக்டிவ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அவர்கிட்ட நான் கேட்டேன், அப்ஜெக்டிவ்லி உங்களுக்கு கேமர் யாரா படுறாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் வந்து முத்துக்குமரன் சொல்றாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் சொல்றாரு. இப்போ நான் வந்து அது அப்ஜெக்டிவா நான் இவங்கள தான் ப்ரோ ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அது எதுக்குன்னு கேட்கும்போது அதுக்கான எவிடன்சஸை நான் பிளேஸ் பண்றேன். சரியா? நீங்க என்ன பண்ணணும், அது உங்களுக்கு டிஸ்அக்ரிமெண்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இல்ல அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு லாஜிக்கலா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும். ஓகேவா? வந்துட்டு பாப்பாயும் ஆலனும் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. இங்க நீங்க அவங்க சொன்னதை வச்சு தாங்க விளையாடலன்னா ஆரம்பிச்சேன். இருங்க இங்க வந்து அவங்க விளையாடலைன்னா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு காப்பாற்ற மாட்டாங்க 10 வாரம். காப்பாற்ற Also, மாட்டாங்க. Dina, this space, this is in the space வந்து ஒரு நிமிஷம் எந்த ஒரு ஒரு நிமிஷம் particular நீங்க fandomக்கும் கிடையாது. This is not ஹலோ a ஹலோ this is ஒரே not a நிமிஷம் fandom space. ஒரே Okay? நிமிஷம் இல்ல நீங்க கேளுங்க ஒரு வெயிட் பண்ணுங்கன்ற நிமிஷம். நானு நீங்க இல்ல கேளுங்க ஒரு வெயிட் பண்ணுங்க நிமிஷம். This டாம் இந்த அஞ்சலி space அஞ்சலி Dina, வந்து ஒரு அஞ்சலி நிமிஷம். எல்லாரையும் பத்தி அஞ்சலி பேசுவாங்க. அஞ்சலி எல்லாரையும் ஒரே support நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் மியூட் பண்ணிட்டேங்கய்யா. ஒரே நிமிஷம் ஒரு ப்ளீஸ். நிமிஷம் இருங்க பாப்பாய். அதீனா நீங்க வந்ததுமே பேசுங்க, எல்லார்த்த பத்தியும் பேசுங்க. எடுத்ததுமே ஜாக்லின், நான் ஐ ஹவ் நோட்டீஸ்ட் யூ. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். வந்ததுமே ஜாக்லின்னா, அவங்க ஆக்சுவலி ஜாக்லின் சப்போர்ட்டர் உட்கார்ந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்கலாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வியை கரெக்ட்டா பிளேஸ் பண்ணுங்கன்றது மட்டும் தான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். நீங்க எடுத்ததுமே ஒருத்தவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஜம்ப் பண்ணும்பொழுது, மேபி அவங்களோட ஃபேனா இருக்கவங்க திரும்ப உள்ள ஜம்ப் பண்ணி பேச தான் செய்வாங்க. பொறுமையா கேள்வி கேளுங்க. பொறுமையா அவங்களும் பதில் சொல்லுவாங்க. இன் பிட்வீன் யாருமே இன்டரப்ட் பண்ணாதீங்க. லெட் ஹிம் டாக். மாம் உங்களோட டர்ன் வரப்ப நீங்க பேசுங்க. செல்வா உங்க டர்ன் வரப்ப பேசுங்க. இன் பிட்வீன் இன்டரப்ட் பண்ணாதீங்க. பேசுங்க அலன். ஆலன் பேசிட்டாரு. இப்ப நான் தான் பேசணும். இருங்க அவர் பேசிட்டோம். இருங்க யாரும் சொல்லுங்க சொல்லுங்க தீனா. தீனா ஒரு நிமிஷம். தீனா இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரே ஒரு விஷயம். டாம், நீங்க எனக்கு சொன்னதுலே கடைசி பாயிண்ட் சூப்பரா இருந்தது. அதாவது ஜாக்லினை பத்தி யாராச்சும் ஏதாச்சும் பேசினா அவங்க ஃபேன்ஸ் பாஞ்சு குதிச்சுட்டு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லும் போது ஆலன் வந்துட்டார். சாரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க பேசுங்க, கரெக்டா இருக்கும். அருமையான வேலை இல்ல ஒண்ணுமே இல்லையே. இப்போ தீனா வந்து அருமையான வேலைப்பாடு. அப்ஜெக்டிவ்க்கு எனக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சது, மேபி தீனாக்கு தெரியல என்னமோ அப்படினே வெச்சுப்போம். இல்ல அப்படி கூட இல்ல அப்படி கூட அது வந்து இல்ல ப்ரோ. நீங்க எவ்வளவு பெரிய மார்க் பண்றீங்க இங்க பாருங்களேன் நீங்க எவ்வளவு பெரிய அவர் வந்து தெரியாம இருங்க. இல்ல இருங்க ரவி ப்ரோ, இருங்க. நீங்க சொன்னபடியே அது தப்புதான். அப்ஜெக்டிவ்லிக்கு அர்த்தம் கிடையாது. அவங்க பிளேஸ் பண்ண அசம்ப்ஷன் அப்ஜெக்டிவ் அசம்ப்ஷன் நிறைய வித்தியாசம். ரவி சார் ஒரே சொல்லிட்டீங்க, அவரும் சொல்லிட்டோம். ஐயா நீங்க நான் ஒண்ணு பேசிட்டு இருக்கேன் ஐயா. நான் உங்களை இப்போ நீங்க வந்து என் மேல நீங்க பாருங்களேன், நீங்க எப்பெல்லாம் என் மேல சொல்லும் போது நின்று நல்லா பொறுமையா நிதானமா நீங்க போடுற பாம்ப போடுங்க, நான் வாங்கிட்டுக்கே திருப்பி பதில் சொல்றேன்றேன். நீங்க மட்டும் பாருங்க, பாம் போட்டு உங்க மேல அப்படி திரும்பினோடனே டப்புன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன ப்ரோ பண்றது? தினைக்கும் உப்பு போடுறேன் ப்ரோ, சாப்பிடறல. ஐயோ பாருங்களேன், நான் டாடா சால்ட் உப்புன்னு நினைச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆலன், நான் மறுபடியும் சொல்றேன், இது பப்ளிக் கிரவுண்ட் சரிங்களா? நீங்களும் சபை நாகரிகளோட பேசணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ ப்ரோ, உங்களை இன்சல்ட் பண்றதுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன ப்ரோ, நீங்க அது இல்ல ப்ரோ, நான் சொல்றது ஒரு சபை நாகரிகம். இப்ப நீங்க பேசுற மாதிரி இப்போ நம்ம உள்ள நடக்கிற ஷோ கிடையாது இது. இது வெளியில நம்ம we are interacting over the face, I mean over the voice or over the face. அவர் வந்து ஒன்னு சொல்றாரு, அவரே வந்து எடுத்த வேகத்துல மேபி as a fan follower of முத்துக்குமரன் ஒன்னு சொல்றாரு. நீங்க அவருக்கு கவுண்டர் கொடுக்கலாம். நீங்க என்ன எடுத்துட்டு வரீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேடம் என்ன சொன்னாங்க, இது நீங்க முத்துக்குமரனோட பேச்சா இருக்க வேண்டாம்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது திருப்பி நீங்க பாப்பை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதை யார் ஆரம்பிச்சா? ஆலன் என்ன பண்றாரு? திருப்பி தீனதயாளன் ஆரம்பிச்சதுக்கு நீங்க தீனதயாளனோட தானே பேசணும். நீங்க தீனதயாளனோட ரெஸ்பாண்ட் பண்றீங்க. நீங்க அதை எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றீங்க? அவரு சொல்ல இப்ப நீங்க அவரு வந்து ஒரு பிளேயரை பத்தி பேசுறாருன்னா நீங்க அந்த பிளேயரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஆலன். நீங்க நின்னு நிதானமா உங்க கான்வர்சேஷனை இங்க இருக்கிற ஒரு 5 பேர்கிட்ட கேளுங்க. நீங்க உடனே ஜாக்லினுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க.
நீங்க அதை பண்ணாதீங்க. நான் இப்ப ப்ரோ என்கிட்ட இவ்வளவு நேரம் அவங்க பேசுறதுல 2 பேரை பத்தி தான் இவ்வளவு ப்ரோ நேரம் அவர் பேசினாரு. கான்வர்சேஷன்ல நான் இவ்வளவு நேரம் கான்வர்சேஷன்ல பேசுறேன். இவ்வளவு நேரம் கான்வர்சேஷன்ல இன்னொரு பிளேயரை நான் வந்து மேலையும் பேசல கீழையும் பேசல. நம்ம பிளேயரையே தொடாம பேசுவோம் தான் பேசுறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா தீனதயாளன் சொல்ற பேச்சுக்கு தீனதயாளன் அவர் வந்து அவுட் ஆஃப் த வேல முத்துக்குமரனுக்கு பேச ட்ரை பண்றாரு. அவர் இல்ல முத்துக்குமரனுக்கு பேச இல்லங்க ட்ரை பண்றாருன்னே வச்சுப்போம். அதுக்கு என்ன பண்றாரு, அவர் இன்டரப்ட் டாமையும் பண்ணாதீங்க. பாப்பையும் இல்ல இல்ல அவர் ரவி டாம் ரவி சார் அவருக்கு முத்துக்குமரனை பிடிக்காது சார். அவர் இல்ல ஸ்ட்ரைட்டா ஜாக்லின் அட்டாக் பண்ண வராரு சார். அதுதான் அவருக்கு